வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரொட்டீன் தான். ரொம்ப நாளாச்சு எடுத்து வீடியோ எடுத்தேன். நானும் திடீர்னு வந்துட்டு ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வீடியோவே போட முடியல. இத்தனை நாளா எடுத்த என்னோட ரொட்டீன் வேற. இப்போ எனக்கு வந்திருக்க ரொட்டீன்லாம் வந்து வேற. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாய்க்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் மண்தாஸ்தி ஊர்லேருந்து வந்தனால சித்தி வீட்டுக்கும் இங்கேயும் மாற்றி மாற்றி இருந்துட்டு இருந்தோம். ஆனால் அவ்வளோவா சித்தி வந்தனால நாங்கள் போகலை. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் அப்பாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை. உடம்பு நல்லா தான் இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சுகர் வந்து ரொம்ப ஹையாகிடுச்சு. அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து சாப்பாடுலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சுகர் ஹையாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து உடனே கேட்டோம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க அவங்க சுகர் தான் வந்து கூட இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கம்மியாக அந்த டோஸை வந்து கொஞ்சம் தைராய்டு டெஸ்ட்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஹையாக அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை வந்து கொடுக்கவும் சுகர் வந்து அப்படியே ரொம்ப லோவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாய் வந்து எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எல்ல பார்க்குறாங்க. தாத்தா வந்து பிஹெச்எல், அதனால வந்து அப்பாய் வந்து பிஹெச்எல்ல தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டெஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு வந்துட்டு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் வேற வந்து 80 வயசு ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி குறையுது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து அப்பாய் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து சுத்தமாக சாதமே எடுத்துக்கிறது இல்லை. அவங்களால சாப்பிடவே முடியல. லிக்விடா மட்டும்தான் குடிக்கிறாங்க. சாதம்லாம் சாப்பிட்டாங்கன்னா உடனே வந்து வாந்தி எடுத்துடுறாங்க. ஆனால் வந்துட்டு சுத்தமாக இதே இல்லை. அப்புறம் வந்து ரஞ்சிதம்மா வந்துட்டு சரின்னு அந்த சுகருக்கான ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதனால காலையிலையும் நைட்டும் வந்து ஹார்லிக்ஸ் மட்டும்தான் குடிக்கிறாங்க. மற்றபடி வேற எதுவும் சாப்பிடவே இல்லை. அப்பா அவங்க சட்டுக்கு இருந்தாங்க, சமைச்சு கொடுத்தாங்க, என் கூட இருந்தாங்க. அவ்வளோவா ஒன்றும் தெரில. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல. அவங்க அவ்வளோவா எந்திரிக்கிறதும் இல்லை, படுத்தே தான் இருக்காங்க அப்பாயி. ஆனால் எங்கேயுமே போகல. அத்தை வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்தாங்க. நாங்கள் என்ன ஊருக்கு போனனால அதுக்கப்புறம் வந்தாச்சு. அதனால வந்துட்டு சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. சித்தி இருந்தாங்க, அப்புறம் அங்கே போனோம். அதுக்கப்புறம் இடையில நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் போயிட்டு வந்தோம். நான் ஒரு ஆள் மட்டும் இருக்கனால சாதம் தான் தம்பியை வச்சுட்டு அவங்க எங்கேயும் போகணும்னு அங்கே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு முன்னுக்கெல்லாம் நல்லது கெட்டது இந்த மாதிரி விஷயம்னா அப்பாய் கெட்ட விஷயத்துக்குலாம் போவாங்க. அம்மா அந்த மாதிரி 2 பேரும் ஷேர் பண்ணி போய்க்குவாங்க. இப்போ நிறைய நாள அம்மா போகிற மாதிரி இருக்கு. அம்மா காலையில் பஸ்ஸில்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பஸ்ஸுக்கெல்லாம் காலையில் போனாங்கன்னா அவங்க வரதுக்கு திரும்பி நைட் ஆகிடுது. அதனால வந்துட்டு வேற எதுவும் வீடியோ எடுக்க முடியல. அது இல்லாமல் எங்களுக்கு என்னன்னே தெரியல, ஒரு 3 மாசமாவே வீடியோவே எடுக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. வீடியோ எடுக்கலன்னா நானுமே சரி அப்பாய்க்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களால் சுத்தமாகவே எடுக்க முடியல. ஏன்னே தெரியல. இப்பயுமே எடுக்கலாமா சரி அப்பாயை நம்ம இது பண்ணலாம் இப்படியே சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னே தெரியல எடுக்க முடியல. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும். ஏன்னா வீட்லேயும் வந்து ரொம்ப இப்போ கஷ்டமாயிடுச்சு. அதனால சரி இந்த வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் சரி இல்லைம்மா நம்ம இதுக்கப்புறம் எடுப்போம் அப்படின்ட்டு சரி எடுக்கலான்ட்டு. அதனால அப்பாயி கூட நான் இருக்கனால அப்பாயை வந்து அந்த அளவுக்கு முன்னுக்கெல்லாம் நாங்கள் தனியாக விட்டுட்டு போனோம். இப்போலாம் அப்பாயை வந்து தனியாக விட்டுட்டு போல நடக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு அவங்களால வந்து ரிஸ்க் எடுத்து ஒத்தையா விட முடியல, ஒத்தையா எடுக்க முடியல. ஒரு மாதிரி அனுத்துறாங்க. அது இல்லாம அவங்களுக்கு பயப்படுறாங்க, தனியா இருக்காங்க. அது இல்லாம வயசாகவும் அன்னைக்கு திடீர்னு இருக்காங்க. திடீர்னு உடனே என் கை பிடிச்சிட்டு கேட்குறாங்க நான் இருப்பேனா அப்படின்ட்டு எங்க அம்மாவையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, கீதா நான் இருப்பேனா கீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்பாய்க்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால அப்பாயை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கஞ்சி சத்துமாவு கஞ்சி, அப்புறம் வந்து ஜூஸு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால இப்போ பரவாயில்ல. இப்போ வாங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அதனால வந்து கண்டிப்பாக சுகர் வந்துச்சுன்னு யாருமே அசால்ட்டாக இருக்காதீங்க. சுகர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்குன்னா எங்கள் தாத்தாவுக்கும் சக்கரை இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கும் இருந்துச்சு. அப்பாவுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சர்க்கரையில் வந்து டீ போட்டே குடிக்க மாட்டாங்க. அவர் வந்து எப்போதுமே எங்கள் அத்தையுமே அப்படிதான் சர்க்கரை போட்டு டீ குடிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் அப்படிதான். ஆனால் எங்கள் அப்பாயும் மட்டும் அப்படி அவங்களால இருக்க முடியலன்னு குடிக்கல. அதனால அப்பா இருந்தப்போ அப்படிதான். அவரும் நல்லா இருப்பாரு. திடீர்னு சுகர் வரும், திடீர்னு விடவெடப்பு வரும், படப்படப்பு வரும். அந்த ஒரு மாதிரியெல்லாம் அப்பாட்டையும் நாங்கள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் அப்பாயும் இருந்தாங்க. ஏன்னா அப்பாயால் வந்து அந்த இதெல்லாம் ஒரு சிலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. டீயில் சக்கரை இல்லாமல் சாப்பிட முடியல. நான் என்னைக்காச்சும் கொஞ்சம் சக்கரை கம்மியாக போட்டலாம் என்ன டீ இது அப்படின்ட்டு போய் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க.
அப்புறம் வந்துட்டு இட்லி எல்லாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 இட்லி வச்சு நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, குருமா என்ன வச்சாலும் அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சு சாப்பிடாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க அப்பையிலேருந்தே அப்படி சர்க்கரை வச்சு சாப்பிட்டனால நாங்களும் வந்து இது பண்ணல. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கடைசியாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டுருச்சு. வேற வேற எதுவுமே உடம்புக்கு வியாதி இல்லை. சர்க்கரை மட்டும் ஏறினது அப்படியே அவங்க சாப்பாட்டை வந்து குறைச்சிச்சு. அப்புறம் இன்னொன்று வயசாயிடுச்சு, 80 வயசாயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் வாங்க இப்போ அப்பா எப்படி பெட்ல வச்சு பார்க்கலாம்னு கேட்டோம். அவங்க வந்து பெட்ல இருக்கிறத விட வீட்ல இருந்து கரெக்டான லெவல்ல இதே மாதிரி கொடுங்க, அதுவே வந்து அவங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும், வேற ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் வீட்டில் வச்சு தான் லிக்விடு, சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். பையன் ஹாய் சொல்லு பையன். எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. எல்லாம் நல்லா இருக்குங்களா? உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லு. எனக்கு என்ன செய்யுது? உடம்பு என்ன செய்யுது? என்ன செய்யுது? உடம்பு எல்லாம் ஒன்றும் செய்யல. என்ன செய்ய முடியல என்ன செய்ய முடியல? நீ சாப்பிட முடியல. என்னதான் சாப்பிட பிடிச்சிருக்கு, என்னதான் சாப்பிட முடியுது? சாப்பிடவே முடியலையா? அப்பாய் வந்து சாப்பாடை வந்து சுத்தமாகவே ஒதுக்கிட்டாங்க. காலையில் ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸு, அப்புறம் ஒரு கிளாஸ் கஞ்சி, சாதம் கஞ்சி, ஒரு டைமு ஏதாவது பழம் கொடுத்தா சாப்பிட்றாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் சாப்பிட்றதே இல்லை. இப்போ எல்லாம் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எப்போ நீ வந்து சமைக்கிறது, குழம்பு வைக்கிறது வீடியோக்கு? வைக்கிறேன். எப்போ வைக்கணும்? நல்லா நம்மளுக்கு வைக்கிறேன். அப்பாய்க்கு உனக்கு என்ன போய் கவலை? எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. கவலை என்ன கவலை பைய? அப்பாய் வந்துட்டு பரவாயில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா படுத்தே தான் இருக்காங்க, எந்திரிக்கிறதே இல்லை. நானாக வந்து திட்டி கொஞ்ச நேரம் உட்காரு பை, டிவி பாரு பை, வெளியில் உட்காரு பை அப்படின்னு சொல்லி நேற்று தான் குளித்தாங்க. இப்போ இதாக இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு மாலை எடுத்து பார்த்துக்கிட்டேன்னாக்க எனக்கு ஒரு சந்தோஷம். பை என்ன பிடிக்குமா பை உனக்கு? பிடிக்கும். நான் யார மாதிரி பை இருக்கேன்? நான் யார மாதிரி? யார் மாதிரி? உன்ன மாதிரி இருக்கனா? சரி சரி. உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கா? 3 ஆம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளையா? எப்படி 3 ஆம்பளை பிள்ளை சொல்கிற பையன்? நானும் அப்பாகிட்ட வந்துட்டு இவங்க படுத்தே இருக்கனால ஒரு சில விஷயம்லாம் இருக்கனால தான் நானாக வந்து அவங்கக்கிட்ட அடிக்கடி வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறது. சரி, உன் மகன் பேர் என்னன்னு சொல்லு. குமரன். குமரன். எத்தனை பிள்ளைங்க குமரனுக்கு? குமரனுக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். பேர் சொல்லு, பிள்ளைங்க பேர்லாம். அமரு. அமரா? அது வந்து அத்தை பையன் பேர். என் பேர் என் பேர் என்ன பையன்? உன் பேர் மறந்துடுறேன். பேர்லாம் வந்து மறந்துட்டாங்க. அப்பாய் சொல்கிற பேர் வந்து அவங்க பொண்ணோட பேர். அத்தை ஒருத்தவங்க. வெளியில இருக்க பேரன் பேர் என்னத்த? வெளிநாட்டில் இருக்கான அவன் பேர் என்ன? அமரு. நேத்து கூட நைட்டு பேசினால போன்ல பேச, வீடியோ கால் பேசினானே. யாரு மவன்? முருகன் மகன். அப்போ அவன் பேர் என்ன? சரண பேரை மட்டும் கரெக்டாக சொல்லுது பாருங்க. இது யாரு பையன்? மருமக பேர் என்ன? கீதா. கீதா பேரை மட்டும் கரெக்டாக சொல்லுது. என் பேரை சொல்லு, எங்கள் அக்கா பேரை சொல்லல, உன் மகன் பேரை கரெக்டாக சொல்லுது. இப்போ என்ன பை, கஞ்சி செய்யட்டுமா? சத்து மாவு கஞ்சி செய்யட்டுமா? கஞ்சி குடிக்கிறியா? சத்து மாவு கஞ்சி. நேற்று மீன் பிடிக்கும்னு சொல்லி மீன் குழம்பு வச்சோம், மீன் குழம்பு சாப்பிடல. அரை மீன் தான் சாப்பிட்டாங்க. முட்டை கொடுத்தோம், முட்டை சாப்பிடல. பிடிக்கலையா, எதுவுமே பிடிக்கல அப்படின்றாங்க.
முட்டை கொடுத்தாங்க. சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப அப்படியே டோட்டலா முட்டை நேற்று ஒன்று கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக தின்னு சாப்பிடுங்கிறேன். முட்டை சாப்பிடவே இல்லை தானே போய் கடைசி வர தேவை முட்டை சாப்பிடல எதுவுமே அவங்களால வந்துட்டு கேட்டாங்கன்னு ஆட்டு பெதறி சாப்பிட்டா பெதறி சோறே சாப்பிடுறது பெதறியெல்லாம் கொடுக்குறேன் சாப்பிடல. முட்டை கிடக்குதான். சரி சத்தமாக கஞ்சி செய்யட்டுமா? சத்தமாக கஞ்சி. சரி எப்போ போய் சரிச்சா இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து இலவுதிர் காலம் வந்துருச்சு. எல்லாமே நிறைய இலைங்கெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால டெய்லி கூட்ட முடியலனாலும் 2 நாள் ஒருக்க இலையெல்லாம் கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து அதிகம் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா வெளியில் போகிறது. இப்போ வனிதா வந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் ஒரு வாரம் போயிருந்தோம். இந்த மாதிரி இருந்ததுனால எங்களால் ஒன்றும் வீடியோ போட முடியல. வேறு ஒன்றும் இல்லை. என்னாலையும் முடிஞ்ச அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணு வேலைக்கு போயிருக்கான். அவனுக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுக்க கிடையாது. ஏன்னா நான் வீட்டு கடனையும் சரணு எல்லாம் கொடுக்குறத ஷேர் பண்ணி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா 2017 கட்டுறப்ப நான் எந்த காசு முன்பணம் இல்லாமல் தான் நான் வந்து வீடு கட்டினேன். அதனால தான் எனக்கு வந்து இனிமேல் நானும் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். காசு வீடுன்னு கட்டினோம்னா நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஒரு பாதி காசாவது வச்சுக்கிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கணும். நான் எந்த காசுமே இல்லாமல் திடீர்னு ஒரு சூழ்நிலைனால அந்த வீடு கட்ட ஆரம்பித்தேன். இல்லைன்னா நான் கட்டியிருக்க மாட்டேன். அதனால் வந்து எந்த காசுமே இல்லாமல் வீடு கட்ட போய் எல்லாமே வட்டிக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டதுனால இன்ன வரைக்கும் என்னால் அந்த வட்டி கட்டணம் என்னால் மீள முடியல. நான் சம்பாரித்து ரஞ்சி சம்பாரித்து வீட்டுக்காரப்ப வேலைக்கு போனப்ப இதெல்லாம் இருந்ததை விட என்னால் வட்டி மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு. ஆனால் இப்போ நான் சரணு சம்பாரிச்சதில் நான் வந்து கொஞ்சம் ஏதோ என்னால் முடிஞ்சதை முதல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வட்டியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து என்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் வர ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வேலை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ போடுற நேரத்துலையும் வயல் வேலைக்கு இந்த மாதிரி சாக்கு உதறப்ப கூப்பிட்டுருக்காங்க. நெல் அறுக்க போகிறாங்களா, நெல் அறுக்க போகிறதுனால அந்த சாக்கு தேவைப்படும். அதனால் கிழிஞ்ச சாக்கு நல்ல சாக்கெல்லாம் எடுத்து பொறுக்கிறதுக்கு அடுக்கி வைக்கணும். அதனால் எப்போதும் போல் அண்ணி வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்து இதை முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன். கூட்டிக்கிட்டே இருந்தாலும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கூட்டிக்கிட்டே இருக்கணும். இலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அம்மா கூட்டி முடிச்சுட்டு அந்த இப்போ வந்து கஞ்சி வைக்க போகிறாங்க. இது வந்து சத்து மாவு. இதுதான் வந்து அவங்களுக்கு டெய்லியும் கஞ்சி தரோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, புரோன் அரிசி, உளுந்து, என்னது இன்னும் நிறையா தினை, குதிரைவாளி 7 பொருள் போட்டு அரைச்சி இதில் வச்சுருக்குறோம். அதனால் அதை தான் வந்து அவங்களுக்கு வந்து சத்து மாவுக்கு நான் அரைச்சி இதை டெய்லியும் ஒரு இது கொடுக்குறோம். அது கொடுக்கவும் தான் கொஞ்சம் இப்போ முன்ன விட மாற்றம் நிறையா. ஏன்னா இது வந்து சுகரும் குறையும், சத்தும் வரும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து சாப்பாடு அள்ளி சாப்பிடாமே இருக்காங்க, லிக்விடாக மட்டும் தான் குடிக்கிறாங்க. அதனால சரி இந்த மாவு கஞ்சி குடித்தா நல்லா இருக்குமென்னு சும்மா கொஞ்சம் பவுட்ரு போட்டாவே போதும், நிறையா வருது நம்ம. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். 2 சின்ன கரண்டி தான் அது. இதை மட்டும் போட்டு நம்ம கலந்துப்போம். நமக்கு வந்து துள்ளியோடு அவங்களுக்கு மட்டும் உப்பு போடுறேன். நமக்கு வந்து சர்க்கரை போட்டு நம்ம சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அரை சர்க்கரையை போட்டு குடித்தோம்னா அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு நம்ம சர்க்கரை போடுறதுல உப்பு தான் போடுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம கட்டி விடாமல் நல்லா அப்படியே அடித்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி கிண்ணா வராது. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் வேகணும்லக்கா. இது எல்லாமே அரிசி இல்லை, அடுப்பில் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தான் போடுறேன். இப்போ வந்து நம்ம கை விடாமல் சிம்லே வச்சுருந்துட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கட்டி விழாமே இருக்கும். சீக்கிரமாக வச்சு இறக்கிடலாம். அப்பாய்க்கு கஞ்சி கஞ்சி ஆறினோன்னு குடி பையன். மாத்திரை எடுத்துக்கிட்டுமா? சுடுது. குடிங்க, அதை குடிச்சாதான் மாத்திரை போட முடியும். அப்பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு.
சக்கரை பண்ணுங்க. ஸ்டார்டிங்லலாம் இன்னும் ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் பேசவும் கொஞ்சம் பார்க்கவும் அந்த சத்து மாவெல்லாம் குடிக்கவும் கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க. முன்னுக்கெல்லாம் பேசவே இல்லை. ரொம்ப முடியல, நடக்கவே முடியல. நடக்க முடியாம கைப்பத்தா தான் கூட்டிட்டு போயிட்டு கைப்பத்தா அப்படியே வந்தது மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இது அழகாக ஒரே ஒரு குட்டி மருதனை வச்சது நல்லா சூப்பராக வந்துருச்சு. நாங்களுமே வந்து வீட்டில் அவ்வளோவா பெருசாக சமைக்கிறது இல்லை. 3 பேர்னால காலையிலே 3 பேருமே வந்து கஞ்சி குடிச்சுக்குவோம். அம்மா அப்பாய்க்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை போட்டு காலையில் இதாகிடும். மதியானத்துக்கு ஏதாச்சும் காய் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிறது. ஒரு இதாக சாயங்காலம் தான் சமைக்கிறது. நாங்கள் சமைக்கிறதே இல்லை சரியாக. அந்த ஆசிரம சமையல் சமைக்கும்போது சமைக்கிறோமா, அதோட சரி. அதுக்கப்புறம் சமைக்கிறது இல்லை. இது எலுமிச்சை வந்து தானாக வந்தது, நல்லா பெருசாகிடுச்சு. இந்த தடவை வந்துட்டு நெல்லிக்காய் அவ்வளோ நெல்லிக்காய். எங்கள் அம்மா மனசார எல்லாத்துக்குமே வந்து நிறையா பிச்சு கொடுத்தாங்க. அதனால் ஓரளவு வந்து ஓஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் எங்கள் சுமித்ராணி வந்துட்டு நெல்லிக்காய் சாதம் செய்கிறேன், நெல்லிக்காய் சாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் வந்து நானாக செய்யணுன்றதுக்காக நான் செய்யலை. அப்புறம் வந்து எங்கள் அண்ணி வந்து இன்றைக்கி அப்பாயை வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் சப்போஸ் வந்தாங்கன்னா செய்ய சொல்லலான்னு இந்த இருக்கிற கொஞ்சோண்டு நெல்லிக்காய் அந்த மூலையில் இருக்குது, அதையும் இப்போ ஆட்ட போகுது அம்மா. ஆட்டி நாங்கள் வந்து நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம். இல்லை, நிறைய கொட்டி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அவ்வளோவா பிடிக்காதனால செய்யலை. மற்றபடி எங்கள் அண்ணி நிறைய பேத்துக்கு வந்து நாங்கள் கொடுத்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாங்க. கட்டுது கொட்டுதுமா. ஆமாம், ஆட்டம்ல. ஆனால் ஒவ்வொன்றும் பெருசு. அவ்வளோ நெல்லிக்காய், ஆயிரக்கணக்கான நெல்லிக்காய்க்கு மேலே. அதான் சொன்னாங்க, இருக்கும்போது தெரில, இல்லைன்னும் போது எங்கள் அண்ணி வந்து நெல்லிக்காய் சாதம் செய்யலை அப்படி சொன்னாங்க. சரி, அதனால் வந்துட்டு இருக்கிறதே எங்கள் அம்மா ஆடிட்டுருக்காங்க. இப்போ அடித்ததில் இவ்வளோ நெல்லிக்காய் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இதிலேருந்து 4-5 கூடைக்கு மேலே இருந்துச்சு. நாங்கள் நிறையா கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை இதாகிடுச்சு. இது வந்து மேலேருந்து கீழே விழுகிறனால இது டப்புன்னு ஒரு சைடு அடிபட்டுருது. அதனால் இதை வச்சு நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறாங்கன்னு எங்கள் அண்ணி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து வந்து எங்கள் பரமேசித்திக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.